आग्रासमानरमहं विविधानि लब्ध्वा जन्मानि पापवशगो नितरां विषण्णः भूयोर्जनिर्भुवनमातरिहास्तु मातत् मोक्षप्रदेद्य चरणौ शरणं प्रपद्ये. அம்மா ஜெகன்மாதா புவனேஸ்வரி தாயே, உன்னுடைய திருவடிகளில் சரணாகதி செய்கிறோம். உயிர்களாகிய எங்களை காப்பாற்றி அருள்வாய். இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான பிரார்த்தனையை சொல்கிறது. நாம் எல்லாரும் இப்பொழுது மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள். ஆனா இதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ உடல்கள் வந்ததல்லவா? மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அததான் இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்ராச மானரமகம் அப்படின்னான புல் முதலான பலவிதமான பிறவிகளில் நான் பிறந்திருக்கிறேன். விவிதானி ஜன்மானி லப்துவா, பலவிதமான உடல்களை நான் அடைந்திருக்கிறேன். எதனால் அடைஞ்சன? பாப்ப வசக, நிறைய பாப்பம் செஞ்சதுனால எனக்கு பல பிறவிகள் வந்து கொண்டே இருந்தனம்மா. நான் இந்த உடம்புல இறந்து மறுபடியும் இன்னொரு உடம்புல போய் இன்னொரு அம்மா வயிற்றுல இருந்து பிறந்து அங்க கஷ்டங்கள் அனுபவித்து மறுபடியும் இறந்து பிறந்து இது எத்தனை வாட்டி நான் பிறந்திருப்பேன்னு கணக்கே கிடையாது. நிதராம் விஷண்ணக, எப்பொழுதுமே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு பூயோர் ஜனிர், மறுபடியும் பிறவி என்பது மா வேண்டாம். புவன மாதக, உலகின் அன்னையே அம்மா, மறுபடியும் இந்த பூமியில என்னை பிறக்க வைத்து விடாதே. எனக்கு மோட்சத்தை கொடு. என்னை மறுபடியும் அன்னை வயிற்றில் சென்று அடைக்காமல் எனக்கு மோட்சத்தை அருள்வாய். மோட்சப்பிரதே, எனக்கு மோட்சத்தை அருளக்கூடியவளே, என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் முழுமையாக தீர்வை அளிக்கக்கூடியவளே, என்னை இந்த பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த பிறவி சுழலிலிருந்து விடுபட்டு பேரின்பமாகிய மோட்சத்தில் எப்பொழுதும் இருக்கச் செய்பவளே, துன்பமில்லா இன்பத்தை உணர்த்துபவளே, அம்மா உன்னுடைய திருவடிகளில் நாங்கள் சரணாகதி செய்கிறோம், எங்களை காத்தருள்க என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.